இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவள் கோதுமை மாவு வச்சு ஒரு அடை தட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெசிபி செய்கிறோம். இப்போ என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் அவள் வந்து நான் 2 கப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஊற வச்சுருக்கேன். ஊறிடுச்சு, ஓரளவு போதும். அதை வடிகட்டிட்டு நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்தது கேரட்டு, 1 கேரட்டு துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஏன்னா நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலா போடுறோம், அதனால் ஒரு பச்சை மிளகா போதும். ஏன்னா பசங்க சாப்பிட்றது காரமாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வந்து, அப்புறம் கோதுமை, மெயினாக கோதுமை மாவு ஒரு கப்பு போதும். இதில் வந்து இது ஒரு 2 கப்பு எடுத்துருக்கேன், இது 1 கப்பு போதும் கோதுமை மாவு. நான் அளவு கோதுமை மாவு சொல்கிறேன். அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் பாக்கெட்டு தான் எடுத்திருக்கேன். அதேமாரி கரம் மசாலாவும் நான் பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் தேவையான பொருள். வந்து நான் என்னென்ன வீடியோவில் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அவள் தண்ணி வச்சுருக்கேன்னா அது வடிகட்டி நல்லா இதாகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. ஒரு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அவள் வந்து நல்லா அந்த ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வடிகட்டி வந்துடலாம், தண்ணியை வந்து வடிகட்டிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா தண்ணி வந்து வடிகட்டி கொண்டு வந்துட்டேன், தெரியுதா? வந்து அப்புறம் வந்து தண்ணி ஃபுல்லாக இல்லை, இந்த பாருங்கள், நல்லா பொலன்னு நல்லா இதாக இருக்குது. இப்போ வந்து நான் இந்த கப்பால் கோதுமை அவள் வந்து 2 கப்பு போட்டேன். இந்த கப்பால் 1 கப்பு உள்ளது. இப்போ வந்து இதால் 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இப்போ வந்து அவள் வந்து பிசைஞ்சி விட்டுக்கிறேன், நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு பவுல் மாற்றிக்கிட்டு பாருங்க, நல்லா இதேமாரி நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கிங்க. நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சி விட்டாதான் உங்களுக்கு அவள் வந்து அந்த இது இல்லாமல் இருக்கும், சாதம் மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும். இல்லைனா நம்ம அடை தட்டும் போது 1 2மா நிற்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ கோதுமை மாவு போட்டுக்கலாம். இப்போ இந்த 1 கப்பால் கோதுமை மாவு ரொம்ப ஃபுல்லாக போட வேணாம், அப்படியே சும்மா 1 கப்பு போட்டால் போதும். இந்த பாருங்க, இந்த இதில் எடுத்தால் போதும். இப்போ போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இது காலை டிஃபனாகவும் வச்சுக்கலாம், நைட்டு இதாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டோமா, ஒரு அடை சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும். இப்போ போட்டுக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நம்ம வச்சுருக்கோமா, அந்த வெங்காயத்தை போட்டுடலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன், அதையும் போட்டுடலாம். கேரட்டு, 1 கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு. ரொம்ப போட வேணாம், உங்களுக்கு அந்த ஸ்மெல் தெரியும், வாசனை வரும். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன்.
1/2 ஸ்பூனுக்கு தான் இருக்குது, எல்லாத்தையும் போட்டுட்டேன். அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம். தனித்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனித்தூள் மிளகாத்தூள். நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். 1/2 ஸ்பூனு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. முன்னாடி போட்ட மாதிரி நினப்பு போடலை, அதுக்கப்புறம் சரி வாயில் வச்ச பிறகு போடாமல் இருந்தது, அதான் சரி சொல்லலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டேன். இது ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சிப்போம், நல்லா ஈவனாக பிசைஞ்சிக்கணும். ஃபுல்லாக ஈவனாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரு இல்லை ஒரு தட்டு அப்படி வச்சு அதில் வச்சு இலை இப்படி வச்சுக்க கூட தட்டலாம். வாழை இலை இருந்து அப்படி இது பண்ணால் கூட தட்டினா நல்லா இதாக வரும். இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக ஈவனாக நான் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல அதேமாரி ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இந்தமாரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் தடவி நம்ம வந்து இந்த கவரில் தட்டிக்கலாம். இந்த கவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவரில் ஒன்று தட்டி உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு சின்னதாக தட்டிக்கலாம், இல்லை பெருசாகவும் நம்ம உரப்பட ஊற்றுறோம்ல அந்த அளவுக்கு கூட இது நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ வந்து நான் தட்டி காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா நம்ம எவ்வளோ தட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் தட்டிக்கிங்க. நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துக்கிட்டேன். பாருங்க, நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து தட்டிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஈவனாக நல்லா தட்டிடுங்க. நீங்கள் வந்து நான் கேரட் போட்டிருக்கேன், நீங்கள் முட்டைக்கோசு கூட துருவி போட்டுக்கலாம். நான் கேரட் இருந்தவசி கேரட் போட்டிருக்கேன். இல்லை அப்படின்னா கேரட்டு காய்கறி இல்லை அப்படின்னா விட்டுறலாம், சும்மா வெரசாவே நீங்கள் வந்து அப்படியே தட்டி போடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்லைட் மாதிரி தட்டி சின்னதாக எண்ணெய் சட்டியை கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒன்று தட்டிட்டேன், இந்த சைஸுக்கு நல்லா பெரிய சைஸாக தட்டிட்டேன். இது போதும். இப்போ பாருங்கள், நல்லா பெரிய சைஸாக தட்டியிருக்கேன். இந்த தட்டு சைஸுக்கு கரெக்டாக நான் தட்டியிருக்கேன். இது நாங்கள் ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லிங்காக இருக்கும். நம்ம வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா வேணால் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சின்னதாக நீங்கள் இது பண்ணால் சின்னதாக தட்டிக்கலாம். இப்போ வந்து கல் சூடாகிட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து கல் சூடாகிடுச்சு, இதில் போட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் தடவிறக்கு வாசி கரெக்டாக வந்துடும், ஈவனாக. பிறகு கரெக்டாக வந்துடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க. எண்ணெய் ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து வேகட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம். பரட்டி போட்டேன், எடுத்து பரட்டி போட்டுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் தடவினா தான் உங்களுக்கு வந்து வேகும் போல இருக்குது. ஃபுல்லாக எண்ணெய் நிறையா கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நான் இப்படி ஊற்றுற வாசி எங்கே பார்த்தாலும் இதாக மாட்டேங்குது. இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றினா தான் வேகம், உங்களுக்கு செவந்து வரும், இல்லைன்னா அப்படியே வெள்ளையாகவே இருக்கும்.
பாருங்க நல்லா செவந்து வருது. இப்போ தான் செவரட்டும். அது கொஞ்சம் செவந்த பிறகு அடுத்தது நம்ம தட்டிக்கலாம். அது வெந்துக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம அடுத்தது தட்டி எடுக்கிறதுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க நல்லா செவந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா செவந்து நல்லா வந்திருக்கு பாருங்க. அதான் இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினா கலர் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா லேட்டாகும், இல்லைன்னா அது வெள்ளை கலர் ஆகிடுது, லேட்டாகுது. இதுக்கு வந்து நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். அதனால இல்லை வெறுசாக கூட சாப்பிட்லாம், ஒன்றும் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து ஜீனி கூட தொட்டுடலாம். நம்ம உரப்படை சாப்பிட்றோம்ல அதேமாரி மெத்தடில் தான். ஆனால் அது வந்து கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசியெல்லாம் ஊற வச்சு செய்கிறோம். இதில் வந்து அவலும் கோதுமை மாவு போட்டு செய்கிறோம். இது ஒன்று சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறம் காலையிலேயே நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக வெந்துருச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொன்று அவ்வளோதான். நீங்கள் வாழை இலை கூட வச்சு செஞ்சுக்கலாம். வாழை இலை கூட தட்டி செய்யலாம். நல்லா கொஞ்சம் மேலெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். உடனே பரட்டி போட வேணாம், கொஞ்சம் செண்டு பரட்டி போடலாம், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். லேட்டாக கூட வெந்த பிறகு பரட்டி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று போட்டாச்சு, இன்னொன்று போட்டேன். இன்னொன்று வேகட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு வேகணும், வெந்த பிறகு தான் பரட்டி விடணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடுது. உடையாமல் பரட்டுங்க. உங்களுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி, நல்லா எங்கே பார்த்தாலும் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் பரட்டி போடுங்க. நல்லா வேகட்டும், வெந்த பிறகு பார்க்கலாம். இது பரட்டி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெந்துடுச்சு, பரட்டி போட்டேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி பரட்டி போட்டோம், இதுக்கு அங்கே எண்ணெய் ஊற்றுறோம் போட்டப்போ. இப்போ கொஞ்சம் பரட்டி போடுறப்ப இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நல்லா எங்கே பார்த்தாலும் வேவுற மாரி இது பண்ணிக்குங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு இது பண்ணலாம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும், அது லேட்டாக ஆகிறதுக்கு. நம்ம மெலிசாக போடல, கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் லேட்டாகும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு எடுத்து பரட்டி போட்டுடலாம். அவ்வளோதான். இந்தமாரி கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ வெந்துருச்சு. அப்போ தான் உள்ளேயும் வேகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அடை தட்ட முடியல அப்படின்னா கட்லைட் மேட் கூட போட்டு எடுத்துக்கலாம், இல்லை இட்லி பானை கூட. எனக்கு எண்ணெய் பலகாரம் வேணாம் அப்படின்னா இட்லி பானையில் வந்து சின்ன சின்ன பீஸாக அப்படியே வடை மாரி தட்டி அப்படியே வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸோடு அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது போதும். அந்த ஓரத்துலலாம் எண்ணெய் இருக்குது, அதனால் அதை அப்படி தள்ளி விட்றேன். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நிப்பாட்டிடலாம் அடுப்பை. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடையும் அவல் கோதுமை மாவு அடை ரெடி ஆகிடுச்சு. அந்த இது சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். இதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் தேங்காய் சட்னியை கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர்.